காவேரி வந்து விஜய்க்காக ஸ்டாண்ட் பண்ணா நல்லாருக்கும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. விஜய் வந்து சமைக்கும்போது கை வச்சு கத்தி அறுத்ததுனால ஐயோன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. இத பார்த்து சாரதா வந்து விஜய் பார்க்கறதுக்காக உள்ள வரும்போது, "இங்க பாருங்க அத்த என் கைய அறுத்துருச்சு." இத பார்த்த உடனே சாரதா வந்து மொறச்சுட்டே விஜய பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வேற தாத்தா வந்து உள்ள வந்து, "என்னப்பா விஜய் நீ பண்ணிட்டு இருக்க? என்ன உன் அத்தைக்கு சிரமம் குடுத்துட்டு இருக்கியா? சரி நான் ஒரு விஷயத்த உன்கிட்ட பேச தான் வந்தேன்." விஜய் இருந்துட்டு, "என்ன தாத்தா இந்த நைட் வந்தீங்க?" சாரதா இருந்துட்டு தாத்தாட்ட, "நீங்க ஒண்ணும் தப்பா நெனைக்காதீங்க. உங்க பேர வந்து எங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறா. தயவு செஞ்சு நீங்க வந்து கூட்டிட்டு போங்கன்னு" சொல்லி அங்கேருந்து கெளம்புறாங்க. தாத்தா இருந்துட்டு, "இங்க பாரு விஜய், வெண்ணிலாக்கு வந்து பழைய நினைவுகள் எல்லாம் வந்துச்சு. விஜய் எங்க போனாருன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா பத்தி எல்லாத்தையும் பேசுறா. சோ நீயும் அவகிட்ட வந்து உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த கொஞ்சம் புரிய வச்சா நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஆனா நீ வந்து தனியா வந்தா நல்லா இருக்காது. காவேரிய கூட்டிட்டு வரணும். இரு நான் வந்து சாரதாட்ட போய் சொல்லி புரிய வைக்க பாக்குறேன். காவேரிய வந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அனுப்பிச்சு விட்டு நீங்க 2 பேரும் வந்து வெண்ணிலாட்ட பேசினா நல்லா இருக்கும். இந்த பிரச்சனைய இன்னும் இழுத்தா நல்லா இருக்காது." தாத்தா இருந்துட்டு காவேரி வீட்டுக்கு போயிட்டு, "இங்க பாரு சாரதா, குமரன் உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஒரு விஷயத்த சொல்லணும். வெண்ணிலா வந்துட்டு விஜயோட முன்னாள் காதலியா இருந்தா கூட, அவனுக்கு இப்ப அவ மேல பரிதாபம் மட்டும் தான். 2 நாளா நாங்களும் பாக்குறோம். வெண்ணிலாக்கு வந்து நினைவுகள் வந்த மாதிரி தான் அவ பேசுறா. நாங்களும் ஒரு வாட்டி டாக்டர வீட்டுக்கு கூப்பிட்டு செக்கப் பண்ணோம். அவங்களும் எல்லாம் ஆல்ரைட்ன்ற மாரி தான் சொல்றாங்க. ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் காவேரி என் கூட நம்பி விடுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா வேற கங்காவையோ இல்ல யார வேணா அவ கூட அனுப்பலாம். காவேரியும் விஜயும் ஃபர்ஸ்ட் பேசி வெண்ணிலா கிட்ட வந்து இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருக்காங்கன்ற புரிதல் வந்து சொல்லட்டும். அதுக்கப்புறம் மத்த பிரச்சனை எல்லாம் பேசலாம். எப்படினாலும் இந்த வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது காவேரி தான்ல. சோ இந்த பிரச்சனை சால்வ் பண்றது காவேரிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சோ தயவு செஞ்சு நீங்க விடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. சாரதா வந்து தாத்தாவை நம்பி காவேரி அனுப்பி விடுவாங்களா? துணைக்கு வந்து கங்காவையோ நர்மதாவையோ அனுப்புவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் கேட்ச் யூ கைஸ்.